இங்கே என்ன சொல்லுதுன்னா, இந்த அம்மா நீதிமொழி 31:3 அநேக ஸ்திரீகளை படைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாக்களை கெடுக்கும் காரியங்கள் அநேக இருக்குது. அந்த காரியத்தால் உன்னை நீ என்ன செஞ்சுக்கிற கூடாது, கெடுத்துக்கிற கூடாதுன்னு அங்கே 2வது காரியங்களை சொல்கிறாங்க. 2வது காரியத்தில் ஏன் கெடுக்கும் காரியங்கள் நிறையா இருக்குன்னா, நீ ஒரு ராஜா, உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. இது வரைக்கும் நீ ராஜாவுடைய பையனா, அநேக இளவரசர்கள் ஒருத்தனாக இருந்திருப்ப. அப்போ இருந்த வாழ்க்கை வேற. அதே மாதிரி நீ ராஜாவாக இருக்கும்போது இருக்க முடியுமா? ஒரு இளவரசனாக இருக்கிற மாதிரி நீ என்ன செய்ய முடியாது. ஒரு சிங்காசனத்தில் போய் ராஜாவாக உன்னால் என்ன செய்ய முடியும், உட்கார முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அதன்படி தான் நீ என்ன செய்யணும். வாலிப வயசில் இஷ்டம் போல நீ இருக்கலாம். ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் அது மாதிரி இருக்க முடியுமா? உனக்குன்னு ஒரு மனைவி இருக்குது, அப்புறம் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்புறம் தாய் தகப்பனை பார்க்கணும், மாமன் மாமியாரை பார்க்கணும், அந்த முழு குடும்பத்தை பொறுப்பாக பார்க்கணும். திருமணத்துக்கு முன்னாடி நீ அப்படி இருக்க முடியுமா? திருமணத்துக்கு கூட ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, தாய் தகப்பன் கையில் பணத்தை கொடுக்குறீங்க, அப்புறம் எங்கே போகிறேன் வரேன்னு நொய்யணும்னு கேட்காதீங்க வைக்காதீங்கன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. வாலிப வயசில் அதுக்கெல்லாம் திருமணம் ஆகட்டும், அதெல்லாம் நான் குடும்பம் ஆனதுக்கப்புறம் பொறுப்பாக இருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இங்கே இளவரசனாக இருந்த போது அவனை பெரிய அளவு கண்டுக்கிற மாட்டாங்க. நிறைய இளவரசர்களில் இவனும் ஒருத்தனாக இருந்தால், இளையவனாக இருந்தால் இவனை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அவன் ராஜாவாக போகிறான். தாவீது தன்னுடைய மகா பெரிய பேரரசராக சக்கரவர்த்தியாக இருந்த தன் தகப்பனாகிய தாவீது உட்கார்ந்த இடத்துல உட்கார போகிறான். இனி நீ எப்படி இருக்கணும், கெடுக்கும் காரியங்களை நீ செய்யக்கூடாது. ராஜாவை கெடுக்கும் காரியங்களை, கெட்ட காரியங்கள் நிறையா இருக்குது, அதை நீ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அது உனக்கு தகுதி கிடையாது. இஷ்டம் போல நீ இருக்க முடியாது. எப்படி இருக்கணும்னு வரையறை இருக்குது, வரமுறை இருக்குது. அது மாதிரி தான் இருக்கணும்னு அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது என்ன சொல்கிறாங்கன்னா, திராட்சரசம் மதுபானம் குடிக்கிறது தகுதி கிடையாது, தகுதி அல்ல, அதை குடிக்கவே கூடாது. முட்டாள் மூடன் குடியை கெடுக்கும் சொல்லியிருக்கு. உடல் நடத்துக்கு கேடுன்னு போட்டிருக்குது. ஆனால் எல்லாம் போட்டிருந்தா அவங்க என்ன செய்கிறது இல்லை, அதில் ஒரு பொருட்டாக இல்லாமல் திரும்ப அதே தவறுகளையும் தப்புதங்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. நீ ஒரு ராஜா, குடிக்கிறவன் சுய அறிவு அவனுக்கு இல்லாமல் போயிடும், அவனுடைய ஞானம் புத்தி இல்லாமல் போயிடும், புத்தி பேதளிச்சிரும், அவன் தன்னுடைய தன்னிலை மறந்துடுவான், தன்னுடைய சுய நிலைமையை மறந்துடுவான், நான் யாருங்கிறதே மறந்துருப்பான் குடித்த போது. அவனால் என்ன நடக்கும் அங்கே யோசிச்சு பாருங்க. நியாயம் கெட்டுரும், தேசம் அழிஞ்சிரும், ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்படி சொல்லி குடி தகுதியே கிடையாது, அப்படி நீ குடிக்கவே கூடாது. குடி திராட்சரசம் மதுபானம் அது முற்றிலும் தவறு அப்படின்னு தாயார் என்ன செய்கிறாங்க, தன் மகனுக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ட்ரீட் வைக்கிறோம், பார்ட்டி வைக்கிறோம், அது வைக்கிறோம், இது வைக்கிறோம், என்ன செய்வாங்க, குடிக்கிறத ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை போல், ஒரு பெரிய கொண்டாட்டத்தை போல் அநேகர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஸ்டைலாக நினைக்கிறாங்க, ஆடம்பரமாக நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு மனுஷரை மாத்திரம் இல்லை, அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய வம்சத்தை அழிச்சிரும். ஒரு அதிகாரி குடித்தா அவன் அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற அந்த பட்டணத்தை, கிராமத்தை அழிச்சிரும். ஒரு தேசத்தை ஆளுகிறவன் குடித்தா அந்த தேசமே என்ன செஞ்சிடும், அழிந்து போகும். அல்லையே சொல்லுங்களேன் அப்படின்னு 3வது காரியத்தை சொல்லுகிறாங்க. அந்த அம்மா சொல்லி முடிச்சுட்டு நீ எப்படி இருக்குன்னு சொல்லி போதிக்கிறாங்க. சரிங்க, இது ராஜாவுக்கும் பிரபுக்கும் தான் சொல்லியிருக்குது, எங்களுக்கு ஆகுமான்னு கேட்டால் ஆமாம். கர்த்தர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமா என்ன செஞ்சுருக்கிறாராம், மாற்றி இருக்கிறார். பேதுருவில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் நம்ம எப்படி மாற்றியிருக்கிறாராம், ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி இருக்கிறார் நம்மளே. பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் சொந்தமான ஜனமாகவும் நம்மளை தெரிஞ்சிருச்சிருக்கிறாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, நம்ம ஆசாரிய கூட்டம். அதனால் நாம் மனுஷனுக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் தப்பிதங்கள் நமக்கு ஆகவே ஆகாது, செய்யவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிற நாம் இப்படிப்பட்ட பாவங்கள் சாபங்கள்
ஒரு நாளும் ஒருபோதும் நாம் செய்யவே கூடாது. அது நமக்கு தகுதிகளும் கிடையாது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. தேவனுக்கு முன்பதாக நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி நம்மை அன்பு கூர்ந்து தேவனுக்கு முன்பதாக நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் என்ன செஞ்சிருக்கிறாராம்? ஆக்கியிருக்கிறார், மாற்றி இருக்கிறார். இந்த ராஜாக்களுக்கும் இந்த ஆசாரியர்களுக்கு தகுதி தகவே தகாது, குடிக்கவே கூடாது. இது தேவனுக்குரியது அல்ல, இது பாவத்தை கொண்டு வருகிறது, இது இருக்கவே கூடாது என்று சொல்லி என்ன செய்றாங்க? அப்ப நாம் ஒவ்வொருத்தரும் யாரு ராஜாக்களா இருக்கிறோம்? ஆசாரியர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆசாரியர்களும் ஊழியக்காரரா, ராஜாக்களும் தேசத்தை ஆளுகிறவர்களா இருக்கிறோம். அது மாத்திரம்ல ஆதியாகமும் 1:28 வசனம் சொல்லுது, நீங்க எல்லாவற்றையும் என்ன செஞ்சுக்குங்க? ஆண்டு கொள்ளுங்கள். அப்படின்னா ஆளுகிறவங்க யாரு? ராஜாக்கள். அல்லேலூயா. முழு பூமியை நீங்க என்ன செஞ்சுக்குங்க? ஆண்டு கொள்ளுகிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த முழு பூமியும் ஆளுகிறவர்கள். நீங்க இருக்கிற பட்டணத்தை ஆளுகிறவர்கள். நீங்கள் ராஜாக்கள். இது தகுதி அல்லாதது. குடி, திராட்சரசம், மதுபானம் தகுதி அல்லாதது. அதை நாம் ஒரு நாள் ஒருபோதும் குடிக்கவே கூடாது. அதை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அப்போ நீ ராஜாவா இருக்க போற, நீ இதை செய்யக்கூடாதுன்னு மட்டும் சொல்லலை, நாம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் மட்டும்தான் குடிப்பீங்களா? பெண்ணும் என்ன செய்கிறாங்க? பெண்ணும் சிகரெட்டு குடிக்கிறாங்க. பெண்ணும் என்ன செய்கிறாங்க? புகையில போடுறாங்க. பெண்களும் குடிக்கிறாங்க. பீர் பிராந்தியிலிருந்து எல்லாம் என்ன செய்கிறாங்க? குடிக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, போதை ஊசிகளை மாத்திரைகளை போடுறாங்க. நாங்கள் ஆண்களுக்கு பெண்கள் சரி நிகர் சரி சமம்னு இந்த பாவமான காரியங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? செய்து கொண்டு பொல்லாத நிலைமைக்குள்ள இன்னைக்கு ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க. இது ஆகவே ஆகாது என்று சொல்லி ஆமே சூத்திரம். நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்வது மாத்திரமில்லை, ஒவ்வொருத்தருக்கும் இது போதிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. இப்படி எல்லாம் முடிச்சுட்டு 10வது வசனத்துல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ஒரு 2 பாயிண்ட்களை இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் 2 பாயிண்டை பார்க்க போறோம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கவும். அடுத்து அவள் முத்துக்களை பார்க்கணும், விலை உயர்ந்தவள் அப்படிங்கிற பாயிண்டையே நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் உள்ளதை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 வசனம் வரும். 31 வரைக்கும் இருக்குது. 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நீங்கள் எண்ணி பார்த்தா மொத்தம் 22 வசனம் வரும். எபிரேய எழுத்துக்களில் எப்படி ஆங்கில எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது? 26 இருக்கிறது மாதிரி எபிரேய எழுத்துக்கள் மொத்தம் 22 எழுத்து இருக்குது. அந்த 22 எழுத்து வரிசைப்படி இந்த 22 வசனத்தை சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதாவது அகர வரிசையில் நீ இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, அம்மா இங்கே, ஆசை முத்தம், இலையில் ஈகை. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா ஆள் ஆரம்பிக்குது, அம்மா அப்படின்னு ஆள் ஆரம்பிக்குது. அடுத்து ஆசைன்னா ஆவண்ணா, இலைனா ஈகைனா ஈ. புரியுதுங்களா? இப்போ என்னன்னா, அந்த ஆனா அவனாவை அந்த என்ன செய்யணும்? அந்த அக்கனா வரைக்கும் இருக்கிற உயிர் எழுத்துக்களை என்ன செய்யணும்? உயிர் எழுத்து, ஆயுத எழுத்து அவங்க படிக்கிறதுக்காக இதை பாட்டா பாடி அதை முதல் எழுத்துலேருந்து துவங்குற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க. இது சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது. இன்றைக்கி நம்ம காலத்துலேயும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட ஏறக்குறைய கிட்டத்தட்ட 2800 வருஷத்துக்கு முன்னாடி தாம் பையன்ட்ட
எப்பா உனக்கு புத்திமதி சொல்கிறேன், ஆலோசனை சொல்லுன்னு சொன்னால் அவன் உடனே உட்காந்து கவனிக்க மாட்டான்னு சொல்லி அகர வரிசையில் அவன் மகனுக்கு சொல்லி கொடுக்குது. சாலமோனுக்கு 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிற சாலமோனுக்கு, ராஜாவாக போகிறவனுக்கு சும்மா சொன்னால் ஒரே அருன்னு அறுப்பீங்கன்னு டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்கும்படி அகர வரிசையில் சொல்லி கொடுக்குது. இந்த 22 எழுத்துக்களும் எங்கே இருக்குன்னா சங்கீதம் 119 நீங்கள் திருப்பிக்குங்க. சங்கீதம் 119 திருப்பிக்குங்க. எல்லா பைபிளையும் தமிழ் பைபிள் இருக்குன்னு நம்புகிறேன். 119 1வது வசனத்துக்கு மேலே உங்கள் பைபிள் இருக்குதான்னு பாருங்கள். என்ன எழுத்து சொல்லியிருக்கு? எபிரேய எழுத்து. எல்லாருடைய பைபிள் இருக்குதுங்களா? அவங்க நீங்கள் திருப்பிக்குங்க. 119 முதல் எழுத்து என்னவா சொல்லுங்க, எல்லாம் வாசிங்க. 119வது சங்கீதத்தில் முதல் வசனத்துக்கு மேலே ஒரு எழுத்து போட்டு அதில் எழுதியிருக்கும். என்ன போட்டிருக்குது? ஆலேஃப். அதுக்கு ஒரு அடையாளம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து எழுதி அது தமிழ் எழுதி வச்சுருக்கிறாங்க. எபிரேய எழுத்து பக்கத்தில் இருக்குது. நம்ம நல்லா கவனித்தா ஒரு எண் எது இங்கிலீஷில் ஆங்கில எழுத்தில் கேபிட்டல் என் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து ஆலேஃப்ங்கிற எழுத்துக்கு நான் எபிரேய பாடமெல்லாம் நடத்த வரல. இந்த 22 எழுத்து அகர வரிசை மொத்தம் பார்த்தீங்கன்னா 119 சங்கீதத்தை 22 பகுதியாக பிரிச்சுருக்கிறாங்க. எத்தனை பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க? 8 வசனமாக 22 8 170 எத்தனை வசனம்? 176 வசனம் இருக்கு மொத்தம். 22 8 176 22 எழுத்து அடிப்படையில் இந்த என்ன ஆலப்ங்கிற அந்த அந்த வரிசையில் அந்த 8 வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பேத், அப்புறம் கிமல் அப்படின்னு அந்த எழுத்தும் போட்டிருக்குது. அந்த எழுத்து எப்படி இருக்குன்னு போட்டு அதை எழுதியும் வச்சுருக்கிறேன், சிம்பிள் அதை போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு நுகம் மாதிரி இருக்கும். மாட்டு கழுத்தில் ஒரு நுகத்தை மாட்டினா எப்படி இருக்கும்? அந்த நுகத்தை போல பார்வைக்கு இருக்கிறதுனால எப்படி இருக்குதுங்க? ஒரு காளை மாடு, எருது மாடு இருக்குது பார்த்தீங்களா? எருது காளை மாடுன்னு சொல்லணும் நம்ம ஊரில். அதுக்கு நுகம் கழுத்தில் மாட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டியில் பூட்டுவாங்க. அப்படி ஒரு பெரிய நுகத்தடி வச்சு 2 மாடு இங்கிட்டும் மாடை வச்சு கழுத்தில் என்ன போடுவாங்க? பெல்ட்டை மாட்டி இந்த நுகத்துக்குள்ளே என்ன செய்வாங்க? மாட்டி விடுவாங்க. இதை பார்ப்பதற்கு ஒரு நுகத்தை போல இருக்கிறபடினால, இந்த கழுத்துக்குள்ளே மாட்டுகிற நுகத்தை போல இருக்கிறதுனால இதுக்கு எருது அடையாளம் போட்டிருக்கிறாங்க. இந்த எழுத்துக்கு என்ன ஒரு உருவம் கொடுக்குறோம்னா ஒரு எருது அடையாளம் போட்டிருக்கிறாங்க. என்ன அடையாளம்? எருதுன்னா என்னதுங்க? எருமை மாடு நினச்சிடக்கூடாது. என்னது? காளை மாடு. அப்போது முதல் எழுத்து என்னத்தை குறிக்குன்னா காளையை குறிக்குது. ஆலஃப்னா காளை குறிக்குது, எருதை குறிக்குது. அப்போது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படி சொல்லியிருக்குது. இதை நாம் கண்டுபிடிக்கிறது யாருன்னு பார்க்கலாம். இன்னொரு இதை இந்த பகுதி பார்க்குறதுக்கு முன்னாடி குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவன், வெளியேறப்பட்டவன் அந்த வசனத்திலே சொல்லிருச்சு. சாலமோன் 1000 மனைவிகளை கட்டுனா, ஆனால் குணசாலியான ஒரு ஸ்திரீ அவனால் என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடிஞ்ச அவனால்? எத்தனை மனைவி கட்டினான்? 1000 மனைவியை கட்டினான். 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் 1000 பேர் அவனுக்கு. ஆனால் யாருமே அவனுக்கு ஒரு குணசாலியான ஸ்திரீயா, ஒரு நல்ல மனைவியா இருக்கல. அப்படி ஒரு நல்ல மனைவியா இருந்திருந்தா அடுத்த கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டான். தன் தாய் சொன்ன ஆலோசனை அவன் கேட்கல, கீழ்ப்படியலை. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்க அவன் மறந்து போயிட்டான். குணசாலியான ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன், அவன் பிறந்தது வெளியேறப்பட்ட நோக்கம், அவனுக்கு திருமணம் ஆகும் பொழுது அவன் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கணும். யாரை கண்டுபிடிக்கணுங்க? அவன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விலை உயர்ந்த காரியம் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிச்சு திருமணம் மனம் முடிக்கணும். அவன் வாழ்க்கையில் செய்த பெரிய சாதனை அதுதான். முதல்ல ஒரு சில பணத்தை சம்பாதிப்பாங்க, தேடி கண்டுபிடிப்பாங்க, திறமையை கண்டுபிடிப்பாங்க, பணத்தை என்ன சேர்ப்பாங்க, சொத்தை சேர்ப்பாங்க.
ஆடம்பரமாக வாழ்வாங்க, என்னென்னத்தவோ கண்டுபிடிப்பாங்க, என்னென்னமோ சாதிப்பாங்க. ஆனால் குணசாலியான ஸ்திரீய மனைவியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் அதில் கோட்டை விட்டு அவங்க வாழ்க்கையே நஷ்டமாகி போயிடும். எதையோ தேடி கண்டுபிடிக்காங்க, தீவுகளை கண்டுபிடிக்கிறாங்க, புது புது காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நாம் தேட வேண்டியது என்னன்னா, குணசாலியான ஸ்திரீய. திருமணமாகாதவங்க ரொம்ப முக்கியம். திருமணமாகாதவங்க குணசாலியான ஸ்திரீ என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்புறம் பாஸ்ட் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்க சொல்லிட்டாருங்க, இனிமேல் நான் குணசாலியான ஸ்திரியை தேடிட்டு அலையிறேன்னு சொல்லக்கூடாது. அல்லையே சொல்லுங்களேன். அப்போது ஆபிரகாம் மனைவி சாராய் பின்னாடி சாராள குணசாலியான ஸ்திரியாய் மாறினது போல, பட்சேபால் குணசாலியான ஸ்திரியாய் மாறினது போல, உங்கள் மனைவியை குணசாலியான ஸ்திரியாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது. ஒவ்வொரு கணவனாலையும் உங்கள் மனைவியை குணசாலியான ஸ்திரியாக மாற்ற முடியும். கர்த்தர் அதுக்குள்ள கிருபைகளை, ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவனை தெரியாம உங்கள் மனைவியை நீங்கள் அப்படி மாற்ற முடியுமா? முடியாது. இயற்கையாகவே ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் அந்த குணசாலியான ஸ்திரீனுடைய சுபாவம் இருக்குது. ஆனால் அது சரியாக என்ன செய்யலை, வளர்த்து எடுக்காததுனால, அவங்கள அந்த பாதையில் நடத்தாதனால அவங்க தவறுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னா, அவள் விலை முத்தை விட என்ன செய்யுமா? உயர்ந்து இருக்குதான். ஈஸியாக எளிதில் முத்தை கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? எல்லாத்துக்கும் முத்து ஈஸியாக கிடச்சிருமா? கடலுக்குள்ளே முங்கி போய் எல்லாரும் சிப்பி எடுத்து முத்து குளிக்க போகிறோம், முத்து எடுக்க போகிறேன்னு போகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் முத்து கிடச்சிருதுங்களா? சொல்லுங்க, எளிதில் முத்து கிடச்சிருமா? ஒரு தடவைக்கு 2 தடவை பல முறை தேடி 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 தான் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அநேகர் என்ன செய்கிறது இல்லை, தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து பெற்றோர்களோட துணையோடு ஊழியக்காரருடைய அறிவுறுத்தலோடு என்ன செய்யணும்? குணசாலியான ஸ்திரியை தேடி என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஆனால் தேடுறது கிடையாது. தென்படுறதெல்லாம் என்ன செஞ்சிருது? சொல்லுங்க, தேடுறது வேற, தென்படுறது வேற. கண்ணில் பார்க்கறது நான் இதான் குணசாலியான ஸ்திரி நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. சொந்த பந்தமோ, தூரத்து சொந்தமோ, பக்கத்து சொந்தமோ, பழக்கமோ, ஃப்ரெண்டோ, படிக்கிற இடமோ, காலேஜோ, எங்கேயாவது பார்த்துட்டு தென்பட்டதெல்லாம் இதுதான் குணசாலியான ஸ்திரீ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஆதாமுக்கு குணசாலியான ஸ்திரியை கொடுத்தது யாருங்க? ஏவாள கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் தான் கொடுத்தான்? கர்த்தர் கொடுத்தார். நமக்கும் ஆண்டவர் தான் நம்முடைய ஊழியக்காரர் மூலம், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தா ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் மூலம் நமக்கு குணசாலியான ஸ்திரியை தேவன் தேடி கொண்டு வருவார். அதே போல நல்ல புருஷனையும் எதிர்கால வருங்கால கணவனை யார் தான் கொண்டு வரணும்? கர்த்தர் தான் கொண்டு வரணுங்க. அது ஊழியக்காரர் மூலம், ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் மூலம் குணசாலியான ஸ்திரியை, குணசாலியான ஒரு ஆண் மகனை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் நாம் ஜெபித்து கர்த்தரிடத்துல தேடணும். அல்லேலூயா. நாம போய் தேடிட்டு இருக்க பஸ் ஸ்டாண்டுகளில், பீச்சுகளில், பார்க்கில், காலேஜில் அப்படி போய் என்ன செய்ய, வேலை செய்கிற இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நாம தேடிட்டு இருக்கிற பாஸ் சொல்கிறார் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்போம் யாருன்ட்டாரு, இனி கண்டுபிடிக்க போறேன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பாக பண்ணிடக்கூடாது. தேவ சமூகத்தோட ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்குரிய ஏற்ற துணைகளை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் வர்றது எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு நினச்சிடக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் இந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து தேடி கண்டுபிடிக்கிற விலையேறப்பட்டவனை ஏன் சொல்லுதுன்னா, அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் கணவனுக்கு எப்படி இருக்கிறாளாம்? கிரீடமாக இருக்கிறாள் வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். புருஷனுக்கு கிரீடம். எல்லாருக்கும் கிரீடம் இருக்குங்களா? ஒரு நாட்டில் எல்லாருக்குமே கிரீடம் இருக்குமா? சொல்லுங்க. அந்த நாட்டு யாருக்கிட்ட தான் கிரீடம் இருக்கும்? ராஜா கிட்ட தான் கிரீடம் இருக்கும். கிரீடம் இல்லாதவங்கள ராஜான்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா யாராச்சும்? மணிமுடின்னு சொல்லப்படுகிற கிரீடம் இல்லாதவங்கள ராஜான்னு யாராச்சும் அழைப்பாங்களா? அழைக்க மாட்டாங்க.
சிங்காசனம் இல்லாமல் கூட ராஜா வெளியில் நடந்து வருவார். சிங்காசனம் அதே இடத்துல தான் இருக்கும். ராஜா வெளியில் நடந்து அவர் தலையில் என்ன இருக்கும்? கிரீடம் இருக்கும். கிரீடம் எல்லாற்றையும் இருக்காது. கிரீடம் விலை மதிக்க முடியாதது, அதாவது விலை மதிப்பே இல்லை அதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு புருஷனுக்கு விலை மதிக்க முடியாத பேரையும் புகழையும் பெருமையும் கொண்டு வர்றது யாருன்னா, ஒரு ஆண்மகனுக்கு ஒரு புருஷனுக்கு கொண்டு வர்றது ஒரு குணசாலியான ஸ்திரீ தான். இது விலை மதிக்க முடியாதது, இது எளிதில் பெற்றுக்கொள்ள முடியாதது. ஒவ்வொரு திருமணம் ஆகாத குணசாலியான ஸ்திரீ அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாததை தேடி கண்டுபிடிக்கணும். கிரீடத்தில் வெறும் தகரமும் இரும்பும் தான் இருக்கும். அப்படியே அதில் தான் செய்வாங்க கிரீடத்தை. இரும்பில் செஞ்சுருப்பாங்க கிரீடத்தை, வெள்ளியில் செய்வாங்க, வெங்கலத்தில் செய்வாங்க கிரீடத்தை. அப்படியா? கிரீடத்தை எதில் செய்வாங்க? குறைஞ்சபட்சம் எதில் செய்வாங்க? தங்கத்தில் செய்வாங்க. அதில் எண்ணத்தை பாய்ச்சிருப்பாங்க. முத்துக்கள் வைரங்களை என்ன செய்வாங்க? ரத்தினங்களை என்ன செஞ்சிருப்பாங்க? பதிச்சு வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அந்த கிரீடத்தில் எவ்வளவு முத்துக்களும் வைரங்களும் வைடூரியங்களும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு தக்க அந்த கிரீடத்தோட மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும். விலை மதிக்க முடியாத கிரீடம் மட்டும் இருக்குது, விலை மதிக்க முடியாத முத்துக்கள் வைரங்கள் ரத்தினங்கள்னு அந்த கிரீடத்துக்கு என்ன செய்யும்? மதிப்பு கம்மி தான். இவர் இளவரசராக இருக்கலாம், இவர் சிற்றரசராக இருக்கலாம், இவர் குறுநீல மன்னராக இருக்கலாம். அவர் கிரீடத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு போலீஸ்காரங்களுக்கு ஷோல்டரில் என்ன இருக்குது? ஸ்டாரை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சைடில் ஸ்டார் எத்தனை ஸ்டார் இருக்குது, எப்படி இருக்கோ அதை வச்சு இவங்க எப்படிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளவங்க நினச்சிருவாங்க. ஸ்டாரே இல்லாதவங்க போலீஸ் தான். ஆனால் போலீஸ் தானே, ஸ்டாரே இல்லைனாலும் அவங்க யாரு தான்? போலீஸ் தான். புரியுதுங்களா? இங்கே ஸ்டார் எவ்வளோ இதாக இருக்குதோ அவ்வளோக்கோட அவங்க விலை மதிக்க முடியாதா இருப்பாங்க. அதுபோல் கிரீடம் நிறையா இருக்குது. இளவரசர்களுக்கு இருக்குது, இளவரசிகளுக்கு இருக்கலாம், குறுநில மன்னர்களுக்கெல்லாம், சிற்று அரசர்களுக்கு இருக்கலாம். ஆனால் பேரரசர் வச்சுக்கிற கிரீடத்தின் மதிப்பு விலை மதிக்க முடியாததாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது அந்த முத்துக்களை வச்சு அந்த கிரீடத்துடைய மதிப்பு, அந்த கிரீடம் விலையேறப்பட்டதாக இருக்குது. அந்த கிரீடமாய் விலையேறப்பட்ட முத்தா யார் இருக்கிறானா? மனைவி, ஒரு குணசாலியான ஸ்திரீ இருக்கிறாள். இப்படிப்பட்டவளை தேடி என்ன செய்யுங்க? கண்டுபிடிங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கணும். இயேசுநாதர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவர் சொல்லும் பொழுது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 45, 46 வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் இங்க இயேசுநாதர் ஓமையா சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவனுடைய ராஜ்யம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறத ஒரு முத்துக்கு ஒப்பாய் வச்சு சொல்றாரு. விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பா சொல்றாரு. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கு. அந்த முத்தை தேடுகிற வியாபாரிக்கு அது விலை உயர்ந்த முத்து, ஒரு முத்துக்காக எல்லாத்தையும் வித்து என்ன செய்வானா? அந்த ஒரு முத்தை வாங்குவானா? விலை உயர்ந்த ஒரு முத்தை வாங்குவானா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? தேவனுக்கு அடுத்து, ஆண்டவருக்கு அடுத்து, இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக நாம யாரை வைக்கணும்? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற துணையை வைக்க வேண்டும். அதற்கு எல்லாவற்றையும் வித்து அதை என்ன செய்வானா? ஒரு முத்தை வாங்குவானா? விலை உயர்ந்த ஒரு முத்தை என்ன செய்வானா? வாங்குவானா? அல்லேலூயா சொல்லுங்களேன். முத்துக்கே அப்படின்னா முத்தை விட விலை உயர்ந்தவள், ரத்தினங்களை விட வைரத்தை விட விலை உயர்ந்தவள் யார்? குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுத்த இயேசுநாதர் அந்த ஓமையை சொல்லும்போது சொல்லுகிறார். அப்போ எல்லாத்தையும் இழந்து அதை என்ன செய்ய? விலை உயர்ந்த முத்தை பெற்றுக்கொள்ளுவானா? அதுக்கு தனக்குரிய எல்லாவற்றையும் விற்பானா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்போ மனைவி விலை உயர்ந்த முத்தை விட விலை உயர்ந்தவள், குணசாலியான ஸ்திரீ. அவளுக்காக எல்லாவற்றையும் விற்க கூட அவன் தயங்க மாட்டானா?
அப்படி நாம் என்ன செய்யணும்? மாறணும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இப்படி தேடி கண்டுபிடிக்கணும். திருமணம் ஆனவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் குணசாலியான ஸ்திரீ உள்ளே இருக்கிறாங்க. அவங்கள வெளியில் நம்ம தான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். சண்டைக்காரி, கோபக்காரி, வைராக்கியம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவன், பொறாமை உள்ளவன், கீழ்ப்படியாதவர், மதிகேடான சுபாவங்கள் எல்லாம் வெளியில் அகற்றி விட என்ன செய்யணும்? யார் உதவி செய்யணும்? சொல்லுங்க, யார் உதவி செய்யணும்? கணவர் உதவி செய்ய வேண்டும். தேடி கண்டுபிடிங்க. வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. இப்போ தேடி கண்டுபிடிக்கிறோம். ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடிக்கிறீங்க. வெளியேறப்பட்ட குணசாலியான ஸ்திரியை என்ன செய்யுங்க? தேடி கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டில் பார்க்குறாங்க, பாஸ்டர் மூலம் ஊழியக்காரங்களை கண்டுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அவங்களே தேடி கண்டுபிடிக்கிற தவறான என்ன செய்கிறாங்க? ஜொலிக்கிற மின்னுற எல்லாமே வைரமாயிருமா? மின்னுற எல்லாமே முத்தாயிருமா? நமக்கு தெரியுமா? சொல்லுங்க, நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அது யாருக்கு தெரியும்? ஒரு வைர வியாபாரிக்கு தெரியும். ஒரு நகை செய்கிறவர்களுக்கு என்ன செய்யும்? அவங்களுக்கு தெரியும். இது என்னன்னு தெரியும். இது வைரமா, இது தங்கமா இல்லையான்னு தெரியும். அதை பற்றி தெரியாதவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? இப்போ கவுரிங்க தங்கத்தையும் வச்சிட்டோம். தங்கத்தை விட கவுரிங் என்ன செய்யும்? ரொம்ப ஜொலிக்கும். நாம் தங்கத்தை பற்றி தெரியாத ஆள் நாம் போய் வாங்கினா எப்படி வாங்குவோம்? இதை விட இது நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு எதை தான் வாங்குவோம்? கவரிங்க வாங்கிட்டு வந்துடும். ஆனால் திருமணம் ஆகாத, பெண்ணை குறித்து அறியாத ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ, ஆண்களை குறித்து ஆணை குறித்து அறியாத ஒரு பெண்ணோ அவளுக்குன்னு ஒரு துணையை செலக்ட் பண்ணும்போது, தேடும்போது என்ன ஆகும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் பெற்றவங்க தேடணும்? அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்குது. ஒரு பெண் எப்படி இருக்க முடியும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், எப்படி குடும்பத்தில் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்குது? பெற்றோருக்கு தெரியும். ஒரு தகப்பனுக்கு தெரியும் ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு, குடும்பத்தை அவள் எப்படி நடத்தணும், எப்படி ஒரு கணவனை அனுசரித்து பொறுமையாக போகணும், குடும்பத்தை பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும். ஒரு தகப்பனுக்கு தெரியும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி. ஒரு தாய்க்கு தெரியும் ஒரு ஆண் எப்படி இருக்கணும், அவன் எப்படி பொறுப்புள்ளவனாக இருக்கணும், எப்படி சம்பாதிச்சு கொடுக்கணும், மனைவி பிள்ளைகளை எப்படி நேசிக்கணும், அவன் எவ்வளவு அக்கறை உள்ளவனாய் இருக்கணும்னு யாருக்கு தெரியும்? ஒரு தாய்க்கு தெரியும். ஒரு தாயால் கண்டுபிடிக்க முடியாதா ஒரு ஆண் எப்படி இருக்கணும்? வருங்காலத்துக்கு என் பிள்ளைக்கு வரப்போற மணமகன் மருமகன் எப்படி இருக்கணும் அந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் ஆண் எப்படி இருக்கணும், வரப்போகிற மருமகன் என் பிள்ளைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், என்ன சுபாவம் இருக்கணும், எந்த நிலைமையில் அவங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களை செலக்ட் பண்ண விடாம, அவங்களை தேர்ந்தெடுக்க விடாம நாம ஜெபித்து, ஆண்டவரை என் பெற்றோர் மூலம், என் ஊழியக்காரர்கள் மூலம், என் பெற்றோருடைய அமைச்சோத்திரம் மூலம் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு நல்ல துணையை ஏற்படுத்தி தாங்கன்னு ஜெபிக்கணும். நானாய் தேடுகிறது எனக்கு அந்த அறிவே இல்லையே. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்பிடுவாங்களாம். சுண்ணாம்புக்கும் பாலுக்கு வித்தியாசம் தெரியுமா? சுண்ணாம்பு கலக்கி தண்ணி வச்சிருந்தா தெரியுமா உங்களுக்கு? எப்படி படக்குன்னு பார்த்தோன்னே எல்லாமே பால்னு நினச்சி போயிடக்கூடாது. அதேமாதிரி பினாயிலும் இப்போ வெள்ளையா என்ன செய்யுது? நேற்று தினத்தில் நீங்கள் டீக்கு சர்க்கரை வாங்கிட்டு வந்துருந்தீங்க. சதுரமாக சர்க்கரை வாங்கிட்டு வந்துருந்தீங்க. பார்த்த உடனே சர்க்கரைன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோமா? சொல்லுங்க. நீங்கள் அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணனாலும் உங்களுக்கு தெரியுது இது சர்க்கரைங்க, இது மைசூர் பாவு கிடையாது, இது இஞ்சி மரப்பா கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்க, அதை வாங்கியிருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க. தூரத்தில் வச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் வந்தாலும் பார்த்தாலும் அதை சாப்பிட்டு வர வரைக்கும் அது மைசூர் பாகா இல்லை இஞ்சி மரப்பானா அது தெரியாது. எங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அனுபவம் இருக்குது உங்களுக்கு. அதனால தாய் தகப்பனுக்கு அனுபவம் இருக்குது குடும்ப வாழ்க்கையில். நம்முடைய பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு அனுபவத்தின்படி என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க. ஜெபித்து ஊழியக்காரங்கிட்ட போய் அதுக்காக ஊழியக்காரங்களுடைய இது பண்ணணும். ஊழியக்காரரை போய் திருமணம் ஆகாத பாஸ்டர் போய் பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல பையனை பாருங்க, நல்ல பொண்ணை பாருங்கன்னா அவருக்கே அந்த குடும்ப அனுபவம் என்ன செய்யாது. அவர் பார்த்தா எப்படி பார்ப்பாரு? சாலமோனுடைய பையன் அவங்க எல்லாம் வாலிப நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு தப்பா அரசாட்சி பண்ணி ராஜாங்கமே துண்டு துண்டா உடஞ்சி அந்த சாம்ராஜ்யமே சிதற அளவுக்கு செஞ்சா பார்த்தீங்கன்னா ரெகோபையா மாதிரி மாறிடும். திருமணமான முதிர்ந்த மூத்த போதவர்களிடத்துல, தலைமை போதவர்களிடத்துல தாய் தகப்பனுடைய என்ன செய்யணும் அனுமதியோடு, அவங்களுடைய துணையோடு நாம் ஜெபித்து என்ன செய்யணும்? ஏற்ற துணையை தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
அல்லையே சொல்லுங்களேன். இதில் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு பீச்சில் பார்க்கில் பார்த்தா அது சாயம் பூச்சிட்டு தலைக்கு சாயம், கண்ணுக்கு சாயம், வாய்க்கு சாயம் அடிச்சுட்டு என்ன செஞ்சிடும், அப்படி மேக்கப் பண்ணிட்டு வந்துடும். அப்படி போய் அதுக்கப்புறம் தான் தெரியும் சாயம் வெளுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் சாயம் வெளுத்தா என்ன வெளுக்காம என்ன, அப்புறம் என் தலைவிதின்னு போன அப்புறம் பாடுபட்டு கஷ்டங்களை அனுபவிக்கணும். ஆமாவா இல்லையா? மேக்கப்போட வரும், பளபளன்னு வரும், பயங்கரமா வரும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா அனுபவம் இல்லை அவங்க தான் குணசாலியான ஸ்திரிய ஒரு பெற்றோர் தான், ஒரு ஆவிக்குரிய முதிர்ந்த ஊழியக்காரருக்கு தான் என்ன செய்யணும், ஒரு ஆண் மகனுக்கு ஒரு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் அடையாளங்களை உறுதிப்பாடுகளை தருவார். ஆனால் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிற நமக்கு போதகர்களாக இருக்கிற பிதாக்கள் மூலமாக நமக்கு என்ன செய்வார், அதை கொடுப்பார். அல்லையே சொல்லுங்களேன். ஒரு பெண் பிள்ளையும் அப்படித்தான், தானே முடிவெடுக்காத. இப்போ சாராயம் பார்க்கறதுக்கு, பிராந்தி மதுபானம் பார்க்கறதுக்கு பளபளப்பாக இருக்கும், ஆனால் உள்ளே போனால் அது விஷத்தை போல உள்ளே மெதுவாய் இறங்கும், ரொம்ப மெதுவாக இறங்கி. ஆனால் விரியனை போல தீண்டும்னு சொல்லி நீதிமொழி சொல்லியிருக்கு. பார்க்கறதுக்கு பளபளப்பாக இருக்கும், பார்க்கறதுக்கு திராட்சரசம் போல அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் உள்ளே போனால் அது என்ன செய்திடும், அவ்வளோதான், விரியனை போல பாம்பை போல மாறிடும். பார்க்கறதுக்கு நிறைய நேரத்தில் பளபளன்னு இருக்கிற எல்லாமே நல்லது கிடையாது. எல்லாம் பார்த்து வெளிப்புறத்தை பார்த்துட்டு எல்லாம் நல்லது நினைச்சிடறாங்க. பெண்ணை பார்க்க வந்தா, ஒரு பெண்ணோ ஒரு மாப்பிள்ளையை பார்க்க வந்தா, ஒரு ஊழியக்காரர்கிட்ட கேட்கணும் கேள்வி என்ன கேட்கணும், நல்ல குணசாலியான ஸ்திரீ எனக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி குணசாலியான ஸ்திரீ எனக்கு வேணுங்கன்னு யாராச்சும் வந்து கேட்டுக்கிறாங்களா? எந்த பொண்ணாச்சு எனக்கு குணசாலியான நல்ல குணமுள்ள பையனை எனக்கு என்ன செய்யணும், எனக்கு ஆவிக்குரிய பையனா வேணும் அப்படின்னா அவன் எப்பயும் ஜெபம் பண்ணி அன்னிவாசை பேசிக்கிட்டு வசனத்தை படிச்சுக்கிட்டு ஆவிக்குரியதிலே இருந்துட்டா என்ன ஆகும்? நான் ஆவிக்குரியவேன், நான் கத்தருக்குரியவேன், நான் ஆண்டவருக்குரியவேன், ரபா சோதரா அல்லா அல்லா பலி சோதரா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே அவன் இருக்கான். எந்நேரம் அப்படி இருந்தானா என்ன ஆகும்? நான் ஆவிக்குரியவேன், நான் பரிசுத்தமானவன், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமானோம், இன்னும் பரிசுத்தமானோம். உலக காரியத்தில் ஈடே வள மட்டும் அவன் சன்னியாசியா சாமியாரா போக வேண்டியவன். அவனை கல்யாணம் முடிச்சு என்ன ஆகும்? இதே மாதிரி பெண்கள் இருந்தால் என்ன ஆகும்? குணமுள்ளவனாய் ஞானம் உள்ளவனாய் ஆவிக்குரியவனாகவும் இருக்கணும். அதே போல உழைக்கிறவனாகவும், நான் ஆவிக்குரியவன், ஆண்டவருக்குரியவன், எப்பயுமே ஆண்டவரோட சமூகத்திலே தான் இருப்பேன், உங்களோட நான் என்ன செய்ய முடியும், உலகத்துக்கும் உங்களுக்கும் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன், உலகம் தேவனுக்கு விரோதமான பகை, உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்றவன்ட்ட போய் மனைவிக்கு இடம் கொடுக்கணும், மனைவியோட பேசணும், சம்பாஷணம் பண்ணணும், பிள்ளைகளோட பேசணும், சம்பாஷணோட சாப்பிடணும், அவர்களோட என்ன செய்யணும், சந்தோஷமாக நேரங்களை செலவு பண்ணணும், அவங்களுக்கு புத்திமதிகளை ஆலோசனை சொல்லணும், அவங்க கஷ்டக்காரங்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும், குடும்பத்தை பொறுப்பாக நடத்தணும், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணணும், குடும்ப காரியங்கள் என்ன செய்யணும், பார்க்குறவனா இருக்கணும். வெறும் ஆவிக்குரிய பையன் மட்டும் போதுங்க அப்படின்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய பொண்ணு மட்டும் போதுன்னா அது எந்நேரம் அபிஷேகத்தில் எறிஞ்சிட்டு ஆலயத்திலே கிடக்கும். புரியுதுங்களா? முக்காட போட்ட அஜிஜி என்னாச்சு, ஏமா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசுறதுனால தான் நான் பிரசன்னத்தில் இருக்கிற ஜபித்துக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னா என்ன ஆகும்? அவன் என்ன ஆகுங்க? ஆவிக்குரிய பையங்க. எனக்கு மனைவி இருக்குது, எனக்கு பிள்ளைங்க இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு பொறுப்பு இருக்குது, எனக்கு தாய் தகப்பன் இருக்குது, எனக்கு இத்தனை காரியங்களுக்கு இதுலேயும் ஈடுபடணும். நான் ஒரு சில ஊழியக்காரங்க நான் ரொம்ப பரிசுத்தம், ரொம்ப ஆவிக்குரியது, உலக காரியத்தில் ஈடுபடப்பட்டு மனைவிகளை ஒரு பொருட்டாக கூட நினைக்கிறது இல்லை, நீ எனக்கு பணிவிட மட்டும் செய், நான் ஆண்டவர் காரியத்தை மட்டும் செய்வேன்னு ஓடுறவங்க இருக்கிறாங்க. பாலியாங்கிச்சோ ஐயா உலகத்தில் பெரிய ஊழியக்காரன்னு பேர் பெற்றவர், மிகப்பெரிய சபை வச்சிருந்தவர். ஒரு தடவை மனைவியை திட்டி சண்டை போட்டு பேசிட்டு, நான் கத்தருக்கு தான் அதே, நீங்கள் எங்ககிட்ட நேரமே ஒதுக்குறதில்ல, எங்கிட்ட சிரித்து பேசுறதில்ல, கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரலாம், மனம் விட்டு பேசலாங்க, கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஊழியம் வளர வளர, ஆத்துமாக்கள் வர வர, சபை ஊழியம் ஆத்துமாக்கள் ஆண்டவர் அபிஷேகம் ஜெபம் வேத வாசிப்பு தியானம் இதிலே போயிருங்க, என்ன நீங்கள் நினச்சி கூட பார்க்கல, நான் ஒருத்தி இருக்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்கிறான், நான் கத்தருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன செய்வேன், நானும் சும்மாவாக இருக்கிறேன் அப்படி சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சான். அப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ணலன்னா அதை ஒதுங்கிட்டு அதை அமைதியாக போயிடுச்சு ரொம்ப வருத்தத்தோடு. அப்புறம் நான் ஜெபிக்கணும், இந்த ஜெப நேரத்தில் நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற என் மைண்டே என்ன செஞ்சுட்டேன்,
இது பண்ணிட்டியே அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்து ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணால் பரிசுத்தாவின்னு நிரப்பவே மாட்டுக்காரன். ஆண்டவர் பேசவே மாட்டுக்காரன். ரொம்ப நேரம் போகிற பார்த்து ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, பேசுங்க. ஏன் எதுக்குன்னு கூட தெரிய முடியும், என்கிட்ட பேச முடியுங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு நீ ஏன் உன் மனைவி திட்டின அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஆவியானவரோடு உணர்த்தினார். இல்லை ஆண்டவர் நான் ஊழியம் செய்கிறேன், ஆத்மாதாயம் பண்ணுறேன், ஜனங்களை விசிட் பண்ணுறேன், அப்புறம் என்ன செய்ய புது புது ஊழியங்களை புது புது காரியங்களை ஆரம்பிக்கிறேன். ஜெபத்தில் வேறு எத்தனை ஒரு நாளைக்கு 10 பிரசங்கம் எடுக்கணும்னா 10% நான் ரெடி ஆகணும், ஜெபிக்கணும், எல்லாம் செய்யணும். இதுக்கே எனக்கு ஒரு நாள் 10 எடுக்குது. இதில் எனக்கு நேரம் ஒதுக்கேன், என் பிள்ளையோட நேரம் ஒதுக்கேன், கொஞ்சம் வெளியில் போயிட்டலான் இருக்கேன், மனம் திறந்து பேசலான் இருக்கேங்க, கொஞ்சம் நான் தனிமையாக இருக்கிற மாதிரி உணர்றேங்க. இப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தா எனக்கு என்ன ஆகுது, எவ்வளோ பொறுப்பு இருக்குது, நான் எப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கே தெரியுமில்ல ஆண்டவரே, வாயை மூடு பஸ் அப்படின்னார கத்தர். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? பஸ் உன் மனைவியோட கூட போய் என்ன செய், பேசு, சமாதானம் ஆகும். இன்றைக்கி ஊழிய காரியங்களை என்ன செய், மற்ற ஊழியக்காரங்கள்ட்ட என்ன செய், உனக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரங்கள்ட்ட என்ன செய்ய, பொறுப்பை கொடுத்துரு. 1-2 நாளைக்கு அவன் பொறுப்பு பார்க்க சொல்லிவிட்டு நீ உன் மனைவியோடு உன் குடும்பத்தோடு போய் என்ன செய், நேரத்தை ஒதுக்கிட்டு. குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை விசாரிப்பது எப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்குதே, இப்போ அதை செய் அப்படின்னாரு. அப்புறம் ஆண்டவரே சரிங்க ஆண்டவரே என்ன செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எந்த காரியமாக இருந்தாலும் என் மனைவியை நான் இணைச்சிக்கிட்டேன். நான் செய்கிறேன் உடம்பு ஊழியத்திலையும் என்னை தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவளை இணைக்க ஆரம்பித்தேன். ஊழியம் பல மடங்காகி பல லட்சங்கள் ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தாங்களாம். எப்பயும் இல்லாத வளர்ச்சி என்ன செஞ்சிச்சான், உண்டாச்சா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீ எல்லாம் என்ன, நான் ஆவிக்குரியவன், ஆண்டவர் குறிவன், நான் அபிஷேகத்தை நிறைஞ்சவன், நான் அப்படிப்பட்ட உனக்கென்ன தெரிய போகுது அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவும் கஷ்டமாயிரும். அப்புறம் அந்த அம்மா பெட்டிஷன் எங்கே போடும்? நீங்கள் போய் அபிஷேகத்தில் நிரம்ப போகிற அவர்கிட்டயே இந்த அம்மா என்ன செஞ்சிடும், ஒருத்தர் வருவா அப்படி நல்ல பாரு, நீங்கள் கேட்காதீங்க, என்னை ஒரு பாடு படுத்திட்டு போயிட்டாப்புன்னு அங்கே பெட்டிஷனை போட்டுட்டு இந்த அம்மா உட்காந்துருக்கோம். இவர் போய் முட்டுன்னு அங்கே கதவு திறக்கப்படாது. தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள், ஆண்டவரே என்ன அவர் எனக்கு தெரியாது அப்படிம்பார். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு உங்கள் மனைவியோடு விவேகத்தோடு வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் அப்படின்னு வசனத்தை சொல்லுவார் ஆவியானவர். முதலெடுத்தனே இங்கே வா, என்ன 4 மணி நேரம் ஜெபம் பண்ண போறியா, 10 மணி நேரம் பைபிளை நீ ஆராய்ச்சி செய்ய போறியா, என்ன 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு நீ என்ன ஆராதிக்க போறியா, ஃபஸ்ட்டு வாயை மூடு, இந்த வசனத்தை எடுத்து படி அப்படிம்பார். ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த வசனத்தை சொல்கிறீங்க, எனக்கு தெரியுமே, அதை திரும்ப திரும்ப படி, என்ன சொல்லுதுன்னு கேட்பார். அப்புறம் பதில் சொல்லணும். அவர் இப்போ என்ன செய்யுது, ஏதோ எனக்கு இடிக்கிற மாதிரி இருக்குதா, அது சரி பண்ணு அப்படிம்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் பெரிய ஆவிக்குரியவனை போல் நானும் நடந்திருக்கிறேன். நானும் அடிக்கடி காரியத்தில் அந்த காரியத்தில் போட்ட விட்டு ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் தான், ஊழியம்தான், ஆத்துமா தான், அதுதான் முதல்ல அப்படி சொல்லி போயிட்டு என்ன செய்கிறோம், போன இடமும் அங்கே நல்லபடியாக ஊழியம் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டம். ஏன்? கர்த்தருக்கு பிரியமில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ குணசாலியான ஸ்திரியை தேடி கண்டுபிடிங்க. அது எங்கே தான் கண்டுபிடிக்க முடியும்? ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்ற துணையை குணசாலியான ஸ்திரியை கொண்டு, அவள் கிரீடத்தை போல இருக்கிறார், அவள் விலை மதிக்க முடியாதவளா இருக்கிறார். அவர் மானத்தை, நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள் என்று வசனம் சொல்லுது. உன் மானம் காக்கப்பட வேண்டும்னா நல் ஒழுக்கம் உள்ள ஸ்திரியை நீ கண்டுபிடி தேடி. ஆமாவா இல்லைங்களா? வெளியே சொல்லுங்களேன். நல்ல ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ எதை காப்பாளாம்? மானத்தை காப்பாள். யார் மானத்தை? கணவருடைய மானத்தை. நீதிமொழிகள் 11:16. நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். இப்போ குணசாலியான ஸ்திரீ, அவள் நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ, அவளால் மானம் காப்பாற்றப்படணும். குடும்ப மானம், உங்களுடைய மானம், உடைய வம்சத்துடைய மானம் காக்கப்படணும்னா அப்படிப்பட்ட பெண்ணை தேடி கண்டுபிடி. இப்போ நாம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, 22ஆம் வசனத்தில் இருக்கிற வசனத்தை வாசிங்களேன். மதி கேடாய் நடக்கிற
அழகு உள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். இன்னைக்கு நம்ம தேடுறது எதை தேடும்? நல்ல கலராக இருக்கணும் பாஸ்டர், நல்ல முகக்காலையாக இருக்கணும் பாஸ்டர். அப்புறம் என்ன செய்யணும்? பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் பாஸ்டர், நல்ல பின்னணி பேக்ரவுண்டில் இருக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும் பாஸ்டர், இப்படியெல்லாம் கேட்குறோம். அப்புறம் எங்கள் கோலம், எங்கள் கோத்திரம், அப்புறம் அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்டு வருவோம். இப்போ அளவுள்ள ஸ்ரீ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுங்க சொல்லுங்க? என்ன செஞ்சிடும்? அழகு என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்போ என்ன செய்வீங்க? அழிஞ்சு போகிறத, மாறுறத, கலராக இருக்கலாம், திடீர்னு கருத்து போச்சுன்னு என்ன செய்வீங்க? ஏதோ பிப்போ அரிப்போ ஏதோ ஒரு அலர்ஜி வந்துச்சு, கருப்பாகி போச்சுன்னு என்ன செய்வீங்க சொல்லுங்க? அழகு, கலரு, அப்புறம் பணம், நல்ல படிப்பு, வசதி, இதெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொத்து உள்ள பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், சொத்து இழந்துடலாம், திடீர்னு போயிடும். பணத்தை பார்த்து, பொருளை பார்த்து, நகையை பார்த்து தேடுறீங்களே, ஆண்களோ பெண்களோ, அதெல்லாம் நிலையானது இல்லை, இல்லாமல் என்ன செஞ்சிடும்? போயிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அதை தேடி அலைந்தா அது இல்லாமல் போகிற தேடாதீங்க. எப்பயும் மாறாதது குணம். கேரக்டரை மாற்றவே முடியாது, குணத்தை எளிதில் யாராலும் என்ன செய்ய முடியாது. அப்போது குணசாலியான ஸ்ரீ, நல் ஒழுக்கமுள்ள ஸ்ரீ, அப்படிப்பட்ட பெண்ணை நீ தேடி கண்டுபிடிச்சேன்னா வாழ்நாள் முழுவதும் உனக்கு நல்லது நடக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நல்லா இருக்கும். அல்லையா சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் திடீர்னு ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்தோன்னு, ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, தாய் தப்பன் ஊழியக்காரங்க, பார்த்தோன்னே நாங்கள் கல்யாணம் முடிச்சிட முடியுமா? ஒரு பையனை கையை காமிச்சோன்னே என்ன செஞ்சிட முடியுமா சொல்லுங்க? அவன் யார் எவருன்னே தெரியாது, பின்புலம் தெரியாது. இதுதான் கணவன், இதுதான் உனக்கு வருங்கால கணவன், இதான் வருங்கால மனைவி, இந்த ஊரில் வந்திருக்கு, இவ்வளோ படிச்சிருக்குது, இந்த பின்புலம் இவ்வளோ தான் சொல்லிட்டு உடனே திருமணம் பண்ணுன்றாங்க. உடனே நாங்கள் திருமணம் பண்ணிட்டு வர முடியுமா? அது அந்த காலத்தில் செஞ்சுருக்கலாம், இந்த காலம் ஆகவே ஆகாது. நாங்கள் பார்க்கணும், என்ன செய்யணும், அவங்களோட எப்படிப்பட்டவங்க ஏதுன்னு நினச்சணும், பழகணும், நிறைய பேர் பழகணும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்து தான் மேலை நாடுகள் என்ன செய்கிறாங்க? ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, அப்புறம் என்ன செய்கிறாங்க? அதுக்கப்புறம் பிடிச்சா முடிஞ்சால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் திடீர்னு இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணை காமிச்சு, ஒரு பையனை காமிச்சு உடனே கல்யாணம் முடியும்னு சொல்கிறீங்க. முடிச்சுட்டு எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? எப்படி குடும்பம் நல்லாயிருக்கும்? அப்படிலாம் மேலே நாட்டுக்காரன்ட்ட போய் கேட்டால் அவங்க கேள்வி கேட்பாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஆதியாகம புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 67வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு என்ன செய்தானா? அவளை நேசித்தான். பைபிள் என்ன சொல்லுது? மனைவி ஆக்கி கொண்டு என்ன செய்யணுமா சொல்லுங்க? இன்றைய காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்களா? நேசித்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நேசித்து அப்புறம் பிடிச்சிருந்தான், அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கிறோம்? திருமணம் பண்ணிக்கிறேன்றாங்க. ஆனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? ரெபெக்கால ஈசாக்கு பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க, பார்க்குறாங்க. ஒன்று என்ன செய்கிறாங்க? கூப்பிட்டுட்டு வந்து ஈசாக்கு விட்டு இதுதான் உங்கள் வருங்கால மனைவின்னு விட்டுறாங்க. அவர் மனைவி ஆக்கி கொண்டு என்ன செய்தாராம்? நேசித்தாராம். அல்லையா சொல்லுங்களேன். நீங்கள் நேசிச்சுட்டு மனைவி ஆக்கிறதுக்கு கஷ்டம், முடியவே முடியாது. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி நிறைய நேசிப்பாங்க. உன்னை பார்க்காம இருக்க முடியல, தூங்கினாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, நினச்சாலும் சரி, நினைக்கலனாலும் சரி, போனாலும் சரி, வந்தாலும் சரி, பார்க்குற எல்லாமே யார் மாதிரி தான் தெரியுது சொல்லுங்க? எதை பார்த்தாலும் யார் மாதிரி தான் தெரியுது? நீ யாத்தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ? மனைவி ஆகிறதுக்கு முன்னாடி நேசிப்பாங்க. அது எல்லாரும் ஈஸியாக செய்கிறது. நேசிச்சுட்டு இப்போ மனைவி ஆகினதுக்கு அப்புறம் காலங்காத்தாலே இந்த முகத்தில் முழிக்க வேண்டியதாக இருக்குது.
சொல்லுங்க. ஐயோ, காலங்காத்தாலும் இந்த மூஞ்சியை கந்து காமிச்சுட்டு இன்னைக்கு என்ன வாடு வடப்புறேன்னு தெரியல. ஐயோ, சும்மாவே மூஞ்சி சகிக்காது, கோபத்தோட ஆஹான்னு காலங்காத்தால வந்தா இன்னைக்கு நாள் அம்படித்தான், நான் எங்கேயும் போல அப்படின்னு என்ன செய்வாங்க. இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ அப்படி நேசிச்சு மனைவி ஆக்க மாட்ட. மனைவி அணுகிறப்ப என்ன ஆகுது? ஏன் காதலிக்கிறவங்க, கூட்டிட்டு ஓடுறவங்க, முன்னமே நேசிக்கிறவங்க, தாய் தகப்பனுக்கோ பெற்றோருக்கோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவங்க இன்னைக்குடைய நிலைமையை பாருங்க. லவ் பண்ணி கூட்டி ஓடி போய் திருமணம் பண்ணவங்க 100% சீரழிகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. குறிப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அப்படி செய்திருந்தா அவங்க வாழ்க்கை நரகமாகி விட்டது. ஒரு இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், அது எந்த மதத்தினராக இருக்கட்டும், எந்த ஜாதி ஜனத்தினராக இருக்கட்டும், எப்பேற்பட்டவங்களா இருக்கட்டும், தான் இஷ்டப்படி தேடிக்கொண்டவங்க அவங்க வாழ்க்கை நரகம். கடைசியில் திருமணம் ஆனதுக்கப்புறம் என்னை ஏமாத்திட்டான், என்னை இவ ஏமாத்திட்டான், வேதனைப்படுறாங்க, அழுறாங்க, துடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஒன்று தற்கொலை பண்ணி சாகுறாங்க, இல்லை நேசித்த கல்யாணம் பண்ணி கொண்டு நேசித்து கல்யாணம் பண்ண கணவனாலேயோ அந்த ஆணாலேயோ அந்த பெண்ணாலேயோ அவங்க கொல்லப்பட வேண்டிய அவல நிலைமைக்கு போயிடுறாங்க. அவங்களாலே மிருகத்தை போல மாறிடுறாங்க. இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் புரிஞ்சுக்கிற தெரியாம இங்க என்ன சொல்லிருக்கு பைபிள்? மனைவி ஆக்கி கொண்டு என்ன செய்யணும்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், திருமணம் ஆன பின்பு கணவன் ஆக்கி கொண்டு நேசி, மனைவி ஆக்கி கொண்டு நேசி. யாருடைய அனுமதியோட? தேவனுடைய சித்தத்தின்படி, தேவ மனிதர்களோடு பெற்றோருடைய அனுமதியோடு நீ திருமணம் பண்ணா உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், விலை மதிக்க முடியாததாக இருக்கும். உன் வாழ்க்கை போரடிக்காது, உன் வாழ்க்கை நரகமாகாது, உன் வாழ்க்கை கஷ்டமாகாது. வயசு ஆக ஆக எரிச்சலும் கோபம் வருது. ஐயோ, ஒரே முகத்தை பார்த்து ஒரே பெண்ணோட வாழ்ந்து என் வாழ்க்கையே அப்படின்னு தலையில் அடிக்கிறேன்னா நீ சரியான கேஸ் கிடையாது, நீ மோசமான ஆளாக இருக்கிற. என்ன அர்த்தம்? மனைவி என்ன செய்யலை, இன்னும் புரிந்து கொள்ள. குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கலும் விலை உயர்ந்தவள், விலை மதிக்க முடியாத. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைமண்ட் கொடுக்குறோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி அது விலை மதிக்க முடியாததா இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் இது வெறும் கல்லாயிருச்சு, வெங்கலிச்சான் கல்லாயிருச்சுன்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அந்த மதிப்பு, அது இப்போ கூடுமே தவிர என்ன செய்யாது? சொல்லுங்க, குறையுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தினுடைய ரேட்டு இப்போ இருக்கிற ரேட்டு கம்மியாயிருச்சுங்களா? சொல்லுங்க. 3000 ரூபா, 5000 ரூபா, 8000 ரூபா, 10,000 ரூபாய்க்கு பவுன் வாங்கினீங்க இப்போ. ஆனால் நம்ம திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவியினுடைய மதிப்பு என்ன செய்யணும்? கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? உங்கள் கணவனுடைய மதிப்பு திருமணத்துக்கு அப்புறம் ஏங்க வாங்க அப்படின்னு ஏங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் வா, அப்புறம் ஏ ஏ ஏ அப்படின்னா பாப்பா யார் கூப்பிட்டாரு ஏ அப்படிங்கிறது. நம்ம ஏதோ நாயோ பூனை வந்திருக்கும் துரத்துறாங்களாக்கும். நம்ம உட்காந்து கூப்பிட்ட காது காது என்னைத்தான் உங்களைத்தான். என்ன மரியாதைங்கிறது ஒன்றும் இல்லையா? இதுவே பெரிய மரியாதை தான். இதுக்கு மேலே பேசினா என்ன செஞ்சிடும்? இது ஒரு ஆணா இருந்தா ஒரு சிலர் எப்பா வாப்பா போப்பா அப்படின்பாங்க. ஆண் என்ன சொல்லுவாங்க? வாமா போமா, இல்லைன்னா செல்லம் தங்கம் பேரு சுருக்கி அப்படியே வச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி கூடுவாங்க? அவங்களும் என்ன செஞ்சுறாங்க? ஆண்கள் எப்படி கூடுவாங்க? நீங்களாம் எப்படி கூடுவீங்க? நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்க? கொஞ்ச நாள் போக போக என்ன ஒரே தலைவலி எரிச்சலாக இருக்குது, வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல, உயிரை வாங்குது, அப்படி இப்படி எல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் பேச்சு எப்படி மாறுது? இங்கே வா போ ஏ அப்படி இப்படி நீங்களும் என்ன செய்கிறீங்க? அப்படி கூப்பிடக்கூடாது. மதிப்பு கூடணும். ஒரு பொருளுடைய இப்போ முத்து வச்சிருக்கிறேன், டைமண்ட் வச்சிருக்கேன்னா இது மதிப்பு கூட கூட அது வச்சிருக்கிறனுடைய மதிப்பு கூடுதா குறையுதா?
சொல்லுங்க. இப்போ நான் ஒரு டைமண்ட் வச்சிருக்கிறேன், 10 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அது 100 கோடிக்கு வந்துருச்சுன்னா அதனுடைய மதிப்பு கூட கூட யாருடைய மதிப்பு கூடுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மதிப்பை நீங்கள் குறைக்க குறைக்க உங்கள் மதிப்பு என்ன செய்யுது? குறைஞ்சிருது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சோத்திரம். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, மதிப்பு என்றைக்குமே கூடும். உங்களுடைய மனைவியுடைய மதிப்பு கூடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். உங்களுடைய நட்பு, உங்கள் அன்பு கூடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். உங்கள் கணவன் மேலேயும் உங்கள் மனைவி மேலேயும் இருக்கிற மதிப்பும் மரியாதையும் கூடணும். பிள்ளைகள் பிறந்தால் மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது. பேர பிள்ளைங்க பிறந்த உடனே மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது. இன்னும் 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 அன்பு, பாசம், நட்பு, மதிப்பு, மரியாதை கூடிக்கொண்டே இருக்கும் சாகிற வரைக்கும். குணசாலியான ஸ்திரியை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா, நல்ல குணமுள்ள கணவர் உங்களுக்கு இருந்திருந்தானா உங்கள் மதிப்பு கூடிக்கொண்டே தான் இருக்கணும் சாகிற வரைக்கும். ஒரு நாள் ஒருபோதும் குறையவே குறையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சூத்திரம். இங்கே நுகம் அப்படின்னு வச்சிருக்குது. இந்த நுகத்தை பார்த்தீங்கன்னா எருதுக்கு பூட்டுவாங்க. இந்த ஆலெஃப்ங்கிற எழுத்துக்கும் நுகம், அதாவது எருது தலை இருக்கும். அந்த காலத்தில் எருதுடைய மதிப்பு விலை கூடுனது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த காலத்தில் எருது, ஒரு காளை மாடு வச்சிருந்தது, விலை மதிக்க முடியாதது, விலை கூடுனது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது அதை வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நம்ம வர நாளில் பார்க்க போகிறோம். அந்த ஆலெஃப் அப்படின்னா எருது அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க. வர்ற வாரத்தில் 22 எழுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் யூடியூப்லேயோ எதுலேயோ போய் நெட்டில் போய் என்ன செய்யுங்க, எபிரேய எழுத்துக்கள் அதனுடைய படம் அப்படி இந்த எழுத்தின் படம் அர்த்தத்தின் படம்னு சொல்லி அடிச்சிங்கன்னா வரும். அந்த பிக்சரை எடுத்து என்ன செய்யுங்க, பார்த்துட்டு என்ன செய்யுங்க வாங்க. அல்லேலூயா. இந்த வாரம் முழுக்க பார்த்துட்டு வாங்க. அப்புறம் ஒவ்வொரு எழுத்தாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தொடங்கலாம்னு பார்த்தா எனக்கு டைம் ஓடுனதுனால என்ன செய்யணும், ஆலைஃப்னா எருது குறிக்குது, அந்த எருதனுடைய மதிப்பு எப்படி இருக்குது, அப்புறம் அதை ஏன் ஒரு பெண்ணுக்கு, ஒரு குணசாலியான பெண்ணுக்கு அதை அடையாளப்படுத்தி பேசியிருக்குது அப்படிங்கிறத குறித்து வருகிற வாரத்தில் நம்ம பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இப்படி 22 எழுத்து இருக்குது. 22 எழுத்துக்கும் என்ன செஞ்சுருக்குது, அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் எப்படி ஒரு குணசாலியான பெண்ணுக்கு பொருந்துங்கிறது என்ன செய்யுது இருக்குது. அதை வருகிற வாரங்களில் அது விரிவாக தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.